ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு கீரை மசியலுங்க. இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம்னா பார்த்துக்கோங்களேன். இந்த ரெசிபி நான் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது கீரையை எப்படியாவது திணிக்கிறதுக்கு மிக்சியில் அடித்து ரெடியாக இந்த மாதிரி தாளித்து வச்சிருவாங்க. ஆனால் நான் கடைஞ்சிருக்கேன். சின்ன வயசில் பிடிக்காமல் சாப்பிட்டது வயசானதுக்கு அப்புறம் தாங்க அதோட அருமையாக தெரிஞ்சுது. தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து 4 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு முளைக்கீரை தாங்க சூப்பராக இருக்கும். அப்பாவும் அதுதான் செய்வாங்க. பட் என்கிட்ட சிறுகீரை தான் இருந்தது, அதனால நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்டயும் எந்த கீரை இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். தண்ணி தெளிச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி சட்டியில சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க ரெசிபியே. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பச்சை பசேல்னு பார்க்கும் போதே உங்களோட பசியை தூண்டுங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?